Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனல். நான் உங்கள் பறவை ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்மர் சீசனில் நம்ம பட்ஜீஸ்க்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரிய வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சம்மர் சீசன் அப்படின்னாலே பொதுவாகவே நம்மளுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. ஸோ அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். போயிட்டு வெளியே போயிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது, பின்ன இளநீ சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி நம்ம உடல் ஹீட்டை தணிச்சுக்குவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பேர்ட்ஸுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ஹீட்னால். இதை நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த பேர்ட்ஸோட பாடி ஹீட்டை நம்ம எப்படி தணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கான என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீரை வகைகள் கொடுக்கணுங்க. அதாவது நீர் சத்துள்ள கீரை வகைகள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது வந்து எக்கு நல்லா லே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முருங்கைக்கீரை கொடுத்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த சம்மர் சீசனில் வந்துட்டு அந்த முருங்கைக்கீரை கொடுக்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த முருங்கைக்கீரை கொடுக்குறத மட்டும் ஸ்டாப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த தண்டுக்கீரை, பால் கீரை, இந்த மாதிரியான கீரை வகைகள் நம்ம கொடுக்கலாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதினா, கொத்தமல்லி, பின்ன நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கற்பூரவள்ளி இலைகளை கொடுக்கலாங்க. அதே மாதிரி துளசியும் கொடுக்கலாம். துளசி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த மாதிரி நீர் சத்துள்ள கீரை வகைகள் நம்ம டெய்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பேர்ட்ஸுக்கு வந்துட்டு ஹீட் வந்து ஒரே சமநிலையாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம ஹீட்னால் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி டெய்லியும் தண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், டெய்லியும் ரெகுலராக உங்களுக்கு தண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த தண்ணி வந்துட்டு குடிக்கிறதுனால ஹீட்டு வந்து அவ்வளோ கம்மியாகும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஹீட்டை தணிக்கிற மாதிரி இப்போ நம்ம எப்படி இந்த போயிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிறோம், இளநீ குடிக்கிறோம், அந்த மாதிரி தான் இந்த பேர்ட்ஸுக்கும் தண்ணியில் வந்துட்டு சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம நாட்டு மருந்து கடையில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீட்ஸை வாங்கிட்டு நீங்கள் அதை தண்ணியில் ஊற வச்சு யூஸ் பண்ணலாங்க. அதாவது ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு அந்த தண்ணி நீங்கள் கொண்டு போய்ட்டு பேர்ட்ஸ் வைங்க. ஸோ அவங்க குடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டு அந்த தண்ணி நீங்கள் ரிஃப்யூஸ் பண்ணிடுங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷான வாட்டரை வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் அது குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, தண்ணி குளிக்கவும் செய்வாங்க. அதாவது நம்ம பட்ஜீஸ் வந்துட்டு அடிக்கடி குளிக்கக்கூடிய பறவை. அதனால் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் வைக்கும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரெகுலராக குளிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு சில பேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு இல்லை, என்னோடய பேர்ட்ஸ் வந்து குளிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர், ஒரு வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி அதில் நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் நீம், அதாவது அந்த வேப்பந்தலையை நல்லா மையாக அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்கள் பேர்ட்ஸுக்கு. இதனால் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி அதனுடைய பாடி ஹீட்ஸும் கம்மியாகும். இதை வந்து எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா, சாயந்தர டைமில் பண்ணிடாதீங்க. மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து அதுக்கு பாடி ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற டைம்ங்கிறதுனால அது பாடி ஹீட்டு தணிக்கிறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த சப்ஜா சீட்ஸ் மாதிரியே நம்ம மெடிக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ பவுடர்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குங்க. அதையும் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த சப்ஜா சீட்ஸ் மாதிரி கொடுக்கலாங்க. அதுவும் அதே மாதிரி நம்ம பட்ஜீஸ்க்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பவர் இருக்குது. அடுத்ததாக நம்ம பேர்ட்ஸுக்கு ஃப்ரூட்ஸை கொடுக்கலாங்க. அதாவது நீர் சத்துள்ள பழ வகைகள். அது எந்த மாதிரி பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த தர்பூசணி பழம், முலாம்பழம், பின்ன மாதுளம்பழம், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதுளம்பழம் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமையும் போகலாம். ஸோ இந்த தர்பூசணி பழம், முலாம்பழம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சீசனுக்கு, அதாவது சம்மர் சீசனுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் ஓடு போட்டிருப்பாங்க. அந்த இதில் வந்துட்டு அந்த வராண்டாவில் தான் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த சிமெண்ட் ஓட்டு கீழே இருக்கக்கூடிய வராண்டாவில் தான் நம்ம பேர்ட்ஸ் கேட்சை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அந்த சிமெண்ட் ஓடு போட்ட ரூமுக்குள்ளே தான் அந்த பேர்ட்ஸ் கேட்சை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு சில பேர் சொல்கிறேன், எல்லாருமே சொல்லலை.
ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு நம்ம நார்மலாகவே ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கேஜ் மேலே ஒரு ஃப்ளாட்டாக, அதாவது நம்ம இந்த கேஜ் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த லென்த்துக்கு நீங்கள் தர்மாக்கோலை மேலே செட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு மேலே நம்ம இந்த சாக்கு இருக்குது இல்லைங்களா, அரிசி சாக்குன்னு அந்த பிளாஸ்டிக்கில் வரது இல்லைங்க, மஞ்சியில் வரும். அந்த மஞ்சியில் வர சாக்கை நீங்கள் வாட்டரில் நனைச்சி ஊற வச்சுட்டு, ஜஸ்ட் ஒரு நல்லா ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஊற வச்சுட்டு, அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த தர்மாக்கோல் செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே அது நல்லா நீட்டமாக பரப்பி விட்டுருங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட்டு இறங்க அந்த ஹீட்டை வந்து இந்த தண்ணி வந்து உறிஞ்சிக்கும். அந்த தண்ணியோட பவர் கீழே கூலிங் வந்துட்டு நம்ம பேர்ட்ஸ் கேஜுக்கு உள்ளே இறங்குறதுனால அதுக்கு அந்த ஹீட்னால எந்த ப்ராப்ளம் வராதுங்க. சப்போஸ் இந்த தர்மாக்கோல் நீங்கள் செட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கேஜுக்கு மேலே நீங்கள் இந்த சாக்கை போட்டுருங்க, அரிசி சாக்கை போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சாலும் பரவாயில்ல, இல்லை தண்ணியில் முக்கிட்டு அதுக்கு மேலே அந்த கேஜ் மேலே போட்டு விட்டாலும் போதுங்க. இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படிங்கும்போது நம்ம பேர்ட்ஸுக்கு வந்துட்டு, அதாவது நம்ம பஜ்ஜீஸ்க்கு ஹீட்டோட ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அது வந்து கூலிங்காகவே இருக்கும் எப்போவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பஜ்ஜீஸ்க்கு சம்மர் சீசனில் எந்த மாதிரியான ஃபுட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி அடுத்தது எந்த மாதிரியான ஃபுட்ஸை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ரெகுலராக இந்த எக் லே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சன்ஃப்ளவர் சீட்ஸ் நம்ம ஜாஸ்தியாக கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சம்மர் சீசனில் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வின்டர் சீசன் மழைக்காலம் அப்படிங்கும்போது கூட பிரச்சனை இருக்காது. இந்த சம்மர் சீசனில் வந்துட்டு அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டை கொடுக்கும் பாடிக்கு, அதாவது நம்ம பஜ்ஜீஸோட பாடிக்கு. ஸோ அதனால் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை கொடுக்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முருங்கைக்கீரை கொடுக்குறோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. பின்ன ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மற்ற டைமில் இந்த கோதுமையை ஊற வச்சு கொடுத்துருப்பீங்க, கோதுமையை ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நம்ம பஜ்ஜீஸ் கொடுத்துருப்பீங்க. அது வந்து கோதுமை வந்து மற்ற காலங்களில், அதாவது ரெய்னி சீசன் இல்லை வின்டர் சீசன் அப்படிங்கும்போது அது பிரச்சனை இருக்காது. இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹீட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த கோதுமை பின்ன இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.